நிமிஷம் நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் அப்படி எழுந்து நின்று, just 2 minutes மாத்திரம் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று, Lord again we need your presence Daddy. அருமையான அம்மா ஆராதிக்கும் பொழுது ஒரு நல்ல தெய்வ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து ஒரு 2 நிமிஷங்கள் மாத்திரம் எல்லாரும் அப்படி எழுந்து நின்று, Thank you அப்பா Jesus, Thank you Daddy. சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டார். இன்னல் துன்பமே வந்தாலும் பின் தீரும்பேனே. சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டார். இன்னல் துன்பமே வந்தாலும் பின் தீரும்பேனே. என்னோடு கூட சேர்ந்து பாடுவீர்களா? உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உங்க சத்தங்கள் வரட்டுமே. உம்மையே நான் நேசிப்பேன், உன்னதரே ஏசையா, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனங்கள் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனங்கள் தியானித்து அகமகிழ்வேன். இன்னல் துன்பமே வந்தாலும் பின் தீரும்பேனே. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், வசனங்கள் தியானித்து அகமகிழ்வேன். இன்னல் துன்பமே வந்தாலும் பின் தீரும்பேனே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீர். நீங்க கண்களை மூடி இந்த வார்த்தையை சொல்லுவோமா? ஆயிரம் பேர்களில் சிறந்தோ என் ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, உம்மையே தொழுதிடுவே.
போதே, நீங்க ஆராதிக்கும் போதே சிறையிருப்புகளை உடைக்கிற தேவன், சிறையிருப்புகளை உடைக்கிற தேவன். சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையத்தக்கதாக, சங்கிலிகள் தெரிப்புண்டு போகத்தக்கதாக, இதுவரைக்கும் ஜனங்களை கட்டி வைத்திருந்தவைகள், இதுவரைக்கும் காணக்கூடாத விடுதலைகள், இதுவரைக்கும் பார்த்திராத அற்புதங்கள், மைதானம் முழுவதிலும் தேவ மகிமை, வஸ்திர தொங்கல், வஸ்திர தொங்கல். சிறையிருப்புகள் உடையட்டும், சிறையிருப்புகள் மாறட்டும். அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் நீங்க பேசும்போதே, நீங்க பேசும்போதே அந்த சிறைச்சாலைகள் தகர்க்கப்படுகிறது, அஸ்திவாரங்கள் அசைக்கப்படுகிறது. இனி நுகத்தடிகள் இல்லை, இனி நுகத்தடிகள் இல்லை, இனி நுகத்தடிகள் இல்லை, இனி சிறையிருப்புகள் இல்லை. No more captivity, no more captivity. இனி சிறையிருப்புகள் உடைக்கப்படுகிறது, சிறையிருப்புகள் உடைக்கப்படுகிறது. ஆங்காங்கு, ஆங்காங்கு, ஆங்காங்கு அந்நிய பாஷை பேச 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 நெருப்பு விழணும், நெருப்பு விழணும், அக்கினி விழணும், அக்கினி விழணும், அக்கினி விழணும். சிறையிருப்புகள், என் ஜனங்கள் சிறையிருப்புகள் இருந்த நாட்கள் போதும். உங்களால் எவ்வளவு பலமாய் கரங்களை தட்ட முடியுமோ முழு பலத்தோடு கரங்களை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளில் பேசு. ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷம் நல்ல டங்ஸ்ல, நல்ல டங்ஸ்ல விடுதலையோடு, விடுதலையோடு. அல் கவரகதனகதனமா நெக்கதடோ ஷக்கதனமா ஏக்கவரகதனகதனகதனமோ ஈமனகதனமா ஷத்தரகதனமா. நீ துதிக்கும் போதே, துதிக்கும் போதே சிறையிருப்புகள், சிறையிருப்புகள், சிறையிருப்புகள் உடைக்கப்படுகிற நேரம். உங்க துதி, உங்க துதி, உங்க அந்நிய பாஷை, உங்க அந்நிய பாஷை. இந்த மைக் 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 re mama nagadara shadarere akara mauriantala mauriantala gadana maniandara gadala. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம், அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கண்டினியூ, கண்டினியூ. ராகாதரோ ஷியாந்தரா gadala. ஹalleluya. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. நீங்க பாடுங்க, நீங்க சொல்லுங்க. ஆராதனையா. அப்படி கைகளை உயர்த்தி, கையை உயர்த்தி அப்பா பார்த்து ஆராதனை, ஆராதனை. இன்னும் ஒரு முறை கூட, இன்னும் ஒரு முறை கூட. ஆராதனை. துதிக்கும் போதே, ஆராதிக்கும் போதே, கையை உயர்த்தும் போதே சில சிறையிருப்புகள் உடைக்கப்படுகிறது, சில சிறையிருப்புகள் உடைக்கப்படுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம்.
மைக் கொடுத்திருக்கிறோமே, மைக் இருக்குதா? மைக்ல படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே. 2 ராஜா. அவர்களின் பாபிலோனிய ராஜா ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொன்று போட்டார்கள். இப்படியே யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். இப்படியே யூதா ஜனங்கள் சிறையிருப்புக்குள் கொண்டு போகப்பட்டார்கள். நன்றாக கவனமாய் கவனியுங்கள். யூதா ஜனங்கள் சிறையிருப்புக்குள் கொண்டு போகப்பட்டார்கள். இன்றைக்கினுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்புகள் காணப்படுகிறது? ஏன் சிறையிருப்பின் அனுபவங்கள்? கவனமாய் கவனியுங்கள். இவர்கள் யூதா ஜனங்கள் என்று என் வேதம் சொல்லுகிறது. வார்த்தைகளை, ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாய் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். வாலிப தம்பிமார், போட்டோ எடுக்கிறது நல்லது, ஆனால் வார்த்தைகளை கவனமாய் கவனித்துக் கொண்டே எடுக்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்கிறேன். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 25-21 படிக்க கேட்டோம். யூதா ஜனங்கள் சிறையிருப்புக்குள் கொண்டு போகப்பட்டார்கள். யார் இவர்கள்? யூதா ஜனங்கள் தேவனை அறிந்த ஒரு கூட்டம், தேவனை சேவிக்கிற ஒரு கூட்டம், தேவனை நேசித்த ஒரு கூட்டம், தேவன் அவர்களை நேசித்த ஒரு கூட்டம். ஆனால் அந்த யூதா ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ளே தள்ளப்பட்ட ஒரு சூழல். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவ ஜனமே, ஒருவேளை இந்த ஒளிவரிக்கையிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஹோலி லேண்ட் டிவி சேனல் மூலமாக நீங்கள் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்களும் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, அபிஷேகம் பெற்றிருக்கிற தேவ பிள்ளை, ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகிற தேவ பிள்ளை, மாதந்தோறும் விருந்து வாங்குகிற தேவ பிள்ளை, மாதந்தோறும் தசமபாகம் காணிக்கையில உண்மையாய் இருக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது கூட ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சில சிறையிருப்பின் அனுபவங்கள் காணப்படுகிறது? ஏன் சில காரியங்களில் இன்னும் விடுதலையாக்கப்பட முடியவில்லை? சிலருக்குள் இன்னும் ஒரு அந்தரங்க பாவம் ஒரு சிறையிருப்பாக காணப்படுகிறது. சிலருக்குள்ளே ஒரு விதமான வறுமை, ஒரு விதமான தரித்திரியம், அந்த பினான்சியல் ப்ராப்ளம் ஒரு சிறையிருப்புக்குள் சிலரை வைத்திருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையிலே பிள்ளைக்கு பல வயதுகள் ஆனாலும் இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்கிற ஒரு சிறையிருப்பு காணப்படுகிறது. கற்பமானது அடைக்கப்பட்டு இன்னும் சில சிறையிருப்புகள் காணப்படுகிறது. தொழிலிலே ஒரு வர்த்திப்பு இல்லாதபடி இன்னும் சில சிறையிருப்புகள் காணப்படுகிறது. ஒருவேளை ஒரு அந்தரங்க ரகசிய பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாதபடி ஒரு சிறையிருப்பு காணப்படுகிறது. ஊழியத்திலே சில சமயத்திலே எதிர்பார்க்கிற அளவிற்கு ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியவில்லை, ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியவில்லை. அதே நிலைமையிலேயே ஊழியம் இருக்கிறது என்கிற ஒரு சிறையிருப்பு காணப்படுகிறது. இங்கே உட்கார்ந்து இருக்கிற, இல்லை என்றால் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையின் சிறையிருப்புகளை இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உடைக்கும்படியாக முதல் நாள் கன்வென்ஷன்ல எழுந்தருளி இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், விசுவாசிக்கிறதுக்கு தகுந்தாற் போல நல்ல கைகளை தட்டி சத்தம் வர்ற மாதிரி பலமா ஸ்டைலா இல்ல சத்தம் வர்ற மாதிரி நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில நீங்கள் பேசும்போது நான் நம்புகிறேன் எல்லா சிறையிருப்பின் அனுபவங்கள் இனி தேவ ஜனங்களுக்குள் இருக்க போகிறதில்லை, யூத ஜனங்களுக்குள் இருக்க போகிறதில்லை, இஸ்ரவேலுக்குள்ளே இருக்க போகிறதில்லை. இனி தேவ ஜனங்கள் விடுதலை பெற்றவர்களாய். விடாதீங்க. நல்ல கையை தட்டி நல்ல வாயை திறந்து விடுதலையோட ரகதனமா அல்தஃபதனகா அம்ரோ கதனமா ஏல் பரகதனமா அன்கடரா சகதனோ மே கபரகதிலத்தர பௌரியந்தலமா வல கபரோ சப்பரகதனமா கண்டரகந்தர போலி அந்த ரகந்தரியா குராதலகதலரமா. சிறையிருப்புகளை உடைக்கிற தேவன், சிறையிருப்புகளை உடைக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த ராத்திரியிலே அந்த சிறையிருப்புகள் உடைக்கப்படணுமே. என் ஜனம் விடுதலை ஆகட்டும், ஜனம் விடுதலை ஆகட்டும், ஜனம் விடுதலை ஆகட்டும். விடுதலையோட கர்த்தரை துதிக்கட்டும், விடுதலையோட கையை தட்டட்டும், விடுதலையோட ஆராதிக்கட்டும். ஓ
more captivity. Karabahalama alkarabana andalagadama syakadanadanagandalagadalama kabaro komanagandara syathala mauriandalagadalaria. ஏன் இந்த சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, எப்படி இந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவது என்று சொல்லி 4 காரியங்களை இந்த முதல் நாள் கன்வென்ஷனிலே தேவன் நம்மோடு கூட தெளிவாய் இடைபட விரும்புகிறார். ஆனால் அதை நான் சொல்லுவதற்கு முன்பாக, அந்த 4 காரியங்களை சொல்வதற்கு முன்பாக இந்த சம்பவத்துக்குள்ளே இருந்தே நான் பேச விரும்புகிறேன். ஆகவே இந்த சம்பவத்தை கொஞ்சம் விளக்கமாய் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதிலிருந்து ஒரு 4 குறிப்புகளை மாத்திரம் சொல்லி, ஏன் இந்த சிறையிருப்பு, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பிரச்சனைகள், இதிலிருந்து நான் வெளியே வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று 4 காரியங்களை சொல்லி ஜெபித்து முதல் நாள் கொடுகைகளை முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. என்னை நேசித்து என்னை கனப்படுத்தி இந்த ஊழியத்தை நம்பி கொடுத்திருக்கிறதான அருமையான ஜான் ரத்ன சிங் ஐயாவுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நான் மிகவும் நேசிக்கிற என் அன்பு தகப்பன் யேசுதாஸ் ஐயாவுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எல்லா போதக பிதாக்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நான் மிகவும் பிரியப்பட்டு ஆராதிக்கிறதான அருமையான பிரசியஸ் ஜான் அம்மாவுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அவர்களோடு கூட இணைந்து பல மேடைகளிலே தொடர்ந்து ஊழியம் செய்ய கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கவனியுங்கள், ஏன் சிறையிருப்பு, எப்படி இந்த சிறையிருப்பில் இருந்து மீண்டு வருவது. கவனியுங்கள், 4 காரியங்களை நான் சொல்லுகிறேன். ஒன் பை ஒன்னா இந்த சம்பவத்திலிருந்து நான் பேசுகிறேன். ஆனால் அதற்கு முன்பாக அந்த சரித்திரத்தை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டால் அதிலிருந்து பயணம் பண்ணுவதற்கு உங்களுக்கு லகுவாயிருக்கும் என்று சொல்லி இந்த காரியங்களை விளக்க விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள், வார்த்தைகளை தெளிவாய் கவனியுங்கள். இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரும் கூட்டம் ஏறக்குறைய 430 வருஷம் எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். More than 430 years they are under the slave in Egypt. எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு கீழாக அடிமைகளாக இருந்தார்கள். செங்கல் அறுத்தார்கள், வைக்கோல் அறுத்தார்கள், பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். என் சத்திய வேதத்திலே அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் கொஞ்சம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சரித்திர புஸ்தகங்களை படித்தால் பலவிதமான கொடுமைகளை அந்த ஜனங்கள் அனுபவித்திருக்கிறார்கள். 24 மணி நேரத்திலே 22 மணி நேரம் பார்வோன் அவர்களை சாட்டையினால் அடித்து, மிலாற்றினால் அடித்து அவர்களை வேலை வாங்கினான். வெறும் 2 மணி நேரம் மாத்திரம்தான் அவர்களுக்கு தூங்குவதற்கும் தன்னுடைய காரியங்களையும் செய்து கொள்வதற்கு நேரம் கொடுக்கப்பட்டது. கொடுமைகளை அனுபவித்தார்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து யெகோவா தேவனை நோக்கி கதறி ஜெபித்தார்கள். தெய்வமே, எங்களை விடுதலையாக்க மாட்டீரா? 430 வருஷமாய் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறோமே என்று யெகோவா தேவனை நோக்கி கதறினார்கள், அபயமிட்டார்கள். 430வது வருஷத்தினுடைய முடிவிலே தேவன் அவருடைய சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு ஒரு தலைவனை எழும்ப பண்ணினார். அவனுடைய பெயர் தான் மோசே. அவனை கொண்டு 10 விதமான அற்புதங்களை நடப்பித்தார். பேன்கள் வந்தது, தவளைகள் வந்தது, வெட்டுக்கிளிகள் வந்தது, கல்மழை பொழிந்தது, கொப்பளங்கள் வந்தது, பலவிதமான அற்புதங்களை செய்து கடைசியாக தலைச்சன் பிள்ளை சங்கரிக்கப்படுகிற சூழல் வரும் பொழுது பார்வோன் மன்னன் வேண்டா வெறுப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பி விடுகிறான். இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததாக இருந்தாலும் ஒரு முறை உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன். தெரியாதவர்கள் இந்த மைதானத்தில் இருப்பீர்கள், கவனமாய் கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் பண்ணி வருகிறார்கள். கவனியுங்கள், செங்கடல் 2ஆக பிளக்கிறது, யோர்தான் பின்னிட்டு போகிறது, எரிகோவின் அலங்கங்கள் இடிந்து விழுகிறது. அவர்களுக்கு பகலிலே குளிர்விப்பதற்கு தேவன் ஒரு மேகத்தை மேலே அனுப்பினார். இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்டுவதற்கு ஒரு அக்கினி ஸ்தம்பம் முன்பாக போனது. கேட்டபோது காளையை தந்தார், கேட்டபோது மன்னாவை தந்தார், கேட்டபோது தண்ணீரை கொடுத்தார். 40 வருடமாய் அவர்கள் போட்டிருந்த உடைகள் பழமையாய் போகவில்லை. 40 வருடங்கள் அவர்கள் போட்டிருந்த பாதரட்சை
அபேட்சைகளும் தேய்ந்து போகவில்லை. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. 38ஆம் நம்பர் சைஸ் போட்டவன் 40ஆம் நம்பர் சைஸுக்கு வளர்ந்தா சட்டையும் சேர்ந்து வளருது, 42க்கு வளர்ந்தா சட்டையும் சேர்ந்து வளருது, போட்டிருந்த செருப்பு வளர்ந்துகிட்டே போகுது. 40 வருஷமா ஒரு Dress வாங்கல, ஒரு செருப்பு வாங்கல, போட்டதே போட்டாலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. கர்த்தர் மகிமையாய் நடத்தினார். எதிர்த்து வந்த ராஜாக்கள், எதிர்த்து வந்த ராஜ்யங்கள் எல்லாம் அழித்தார்கள். கர்த்தர் முன்குறித்ததான தி ப்ராமிஸ் லேண்ட் என்று சொல்லுகிறதான அந்த கானானை நோக்கி பயணித்து ஒரு வழியாக கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஒரு கூட்டம் அந்த கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். இடையிலே அந்த வனாந்தரத்திலே 40 வருட காலம் வனாந்தரத்திலே அநேகர் மரித்து போனார்கள். கோராகு, தாத்தான், அபிராம், ஓன் என்கிற கூட்டங்கள் எழும்பின. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், கல்லறிய பார்த்தார்கள். பூமி விழுங்கினது, அநேகரை கொண்டு போட்டது. பலவிதமான வாதைகளினால் கர்த்தர் அநேகரை கொண்டு போட்டார். ஆனால் இந்த 40 வருட காலத்தில் பிறந்த ஒரு கூட்டம் கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறது ஆண்டவர் உதவி செய்தார். இப்ப நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கானானுக்குள் வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு அரசாங்கம் வேண்டும், எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் செட்டப் வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆகவே தேவன் அவர்களுக்கு ஒரு முதல் ராஜாவை கொடுத்தார். அவருடைய பெயர்தான் சவுல். அதற்கு அடுத்தபடியாக தாவீது வருகிறார். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய மகனாகிய சாலமன் வருகிறார். அதுக்கு அடுத்தபடியாக யெரொபெயாம் வருகிறார். இப்படி வழி வழியாக இஸ்ரவேலை ராஜாக்கள் ஆட்சி செய்து வந்ததான காலத்திலே ரொம்ப கவனமா, ரொம்ப மைன்யூட்டா கவனிங்க. சவுலினுடைய காலம் முடிந்து தாவீதின் காலம் வரும் பொழுது தாவீதின் இருதயத்தில் ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது. என்ன ஏக்கம் இருந்தது? ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி 4 திரைச்சிலைகளுக்கு நடுவில் இருக்கிறது. இதுவரைக்கும் எங்களுடைய பிதாக்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டுதான் வந்தார்கள். இன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி 4 திரைச்சிலைகளுக்கு நடுவில் அந்த ஆசரிப்பு கூடாரம் என்கிற இடத்துல காணப்படுகிறது. ஆனால் நானோ மச்சு பாவப்பட்ட வீட்டிலே படுத்திருக்கிறேன், என்னுடைய படுக்கையிலே மகிழ்ந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ 4 திரைச்சிலைகளுக்கு நடுவில் இருக்கிறது. நான் என் தேவனுடைய மகிமைக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது விரும்பினார். ஆனால் ஆண்டவர் சொன்னார் தாவீதை பார்த்து, நோ, நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம். ஏனென்றால் உன்னுடைய கைகள் ரத்தம் படிந்த கைகளாய் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்திருக்கிறாய். பல யுத்தங்களை நடப்பித்து உன் கைகள் ரத்தம் படிந்த கைகளாய் இருக்கிறபடினாலே இந்த ஒரு கைகளினாலே ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் நான் வாசம் பண்ண விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை செய், உனக்கு அடுத்தபடியாக உன்னுடைய மகன் உன்னுடைய ராஜ்யபாரத்துக்கு வரும் பொழுது அவன் என் நாமத்தின் மகிமைக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் கட்டப்போகிற ஆலயத்திற்கு வேண்டியவை எல்லாம் நீ சவகரித்து வை என்று தாவீதிடத்தில் ஆண்டவர் சொன்னார். தாவீது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மகன் கட்டப் போகிறதான ஆலயத்திற்காக உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து பொன்னை வரவழைத்தார், கேதுருகளை வரவழைத்தார், லீபனோதின் உச்சிதமான கேதுருக்களை வரவழைத்தார், எல்லாவற்றையும் ஏற்படுத்தினார். என் சத்திய வேதம் சொல்லுகிறது, ஈவன் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நிபுணர்களை கூட ஏற்படுத்தி இருந்தாராம். நிபுணர்கள் என்றால் டெக்னீஷியன்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி இருந்தார். நல்ல ப்ளூ பிரிண்ட் போடப்பட்டிருந்தது. எல்லா ரா மெட்டீரியல்ஸும் ஆயத்த நிலையில் இருக்கிறது. இப்பொழுது சாலமோன் வந்து தன்னுடைய த்ரோன்ல உட்கார்ந்த உடனே ஜஸ்ட் வேலையை ஆரம்பிச்சிட்டா போதும், எல்லாம் ஆயத்தமான சூழ்நிலை. எத்தனை பேருக்கு நான் பேசுகிறது புரிகிறது என்கிறது கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லாமே. எல்லாவற்றையும் தாவீது ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இப்பொழுது சாலமோன் அரியணைக்கு ஏறுகிறார். வேலைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. நன்றாக கவனியுங்கள். இதுவரை கட்டி இருக்காத அளவிற்கு ஒரு மகிமையான, ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயமானது கட்டப்பட்டது. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு இருக்கிற பண மதிப்பீட்டின்படி ஏறக்குறைய 400 கோடி மதிப்பில் அந்த ஆலயத்தை கட்டினாராம் சாலமோன். 400 கோடி மதிப்பில் அந்த ஆலயத்தை கட்டினார்.
மிக பிரம்மாண்டமான ஆலயம் கட்டப்பட்டது. ஏக்கர் கணக்கில் அந்த ஆலயமானது இருந்தது. முழு இஸ்ரவேலுக்கும் முழு எருசலேமுக்கும் ஒரே ஆலயமாக அந்த ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. அந்த ஆலயத்தை சுற்றிலும் பல மண்டபங்கள் இருந்தது. பல மண்டபங்கள் என்றால் பெண்கள் கூட்டம் நடத்த, சிறுவர் கூட்டம் நடத்த, புருஷர் கூட்டம் நடத்த, அப்படி என்று சொல்லி பலவிதமான மண்டபங்கள் கட்டப்பட்டிருந்தது. மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டி இருந்தார். நன்றாக கவனியுங்கள். அந்த ஆலயத்தை கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை செய்கிறதான அந்த நேரத்திலே சாலமோன் தேவனுடைய சமூகத்திலே 2 காரியங்களை வைத்து ஜெபித்தார். 2 காரியங்களை நீர் எனக்கு செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபித்தார். முதலாவது ஒரு காரியம் என்ன? சாலமோன் கட்டினதான இந்த ஆலயம், சாலமோன் கட்டினதான இந்த ஆலயத்திலே உலகத்தின் எந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் வந்து இந்த ஆலயத்தில் ஜெபித்தால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க வேண்டும். நம்பர் 1. இரண்டாவது, ஒருவேளை இந்த இடத்துக்கு வர முடியல, அவங்களால அவ்வளவு தூரத்துல இருந்து பாஸ்போர்ட் விசா எடுத்து வர முடியல, டிக்கெட் எடுத்து வர முடியல அப்படின்னா இருக்கிற இடத்துல இருந்தே சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு நேராக தன் கரங்களை விரித்து ஜெபித்தால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று 2 காரியங்களை சொல்லி இருந்தார். ஆண்டவர் சொன்னார், நான் 2 காரியங்களை நிறைவேற்றுகிறேன், ஆனால் நீ ஒன்றை செய்ய வேண்டும் மகனே என்று சொன்னார். என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு நிபந்தனை, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உன் வாழ்நாளெல்லாம் என்னை மாத்திரம் நீ சேவிக்க வேண்டும். இதிலே நீ கான்சியஸா, இதிலே நீ சரியாயிருப்பாய் என்றால் உன்னுடைய 2 காரியங்களை நான் நிறைவேற்ற ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஒரு நிபந்தனையோடு காணப்பட்டார். என்ன நடந்தது? ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. பிந்தைய காலங்களிலே சாலமோன் 700 பிளஸ் 300 1000 மனைவிகளை அவர் திருமணம் செய்து அவருடைய வயோதிப நாட்களிலே ஆண்டவரை விட்டு தூரம் போய், ஆண்டவரை விட்டு விலகி போய் அந்நிய தேவைகளை, தாமோசுகளை, விக்கிரகங்களை, பாகால்களை, அஸ்தரோத்துகளை அவன் வணங்குவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தபடினாலே, அந்நிய தெய்வத்திற்கு தன்னை விட்டுப்பட்டபடினாலே என் சத்திய வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு கோபம் வந்ததாம். கோபம் வந்த பொழுது ஆண்டவர் செய்த ஒரு முக்கியமான காரியம் என்ன? கவனமாய் கவனியுங்கள் சபையே, மைதானமே, காது கொடுத்து கேளுங்கள். ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்புகள் உடைக்கப்படுவதற்கு சில காரியங்களை ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு கோபம் வந்த பொழுது அவர் செய்த ஒரு காரியம் என்ன? பாபிலோன் என்கிறதான ஒரு அரசை இந்த யூத அரசுக்கு நேராக இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்ப பண்ணினார். அங்கே இருந்ததான நேபுகாத்நேச்சார் என்கிறதான மன்னன் நேரா இஸ்ரவேலுக்கு நேராக படையெடுத்து வந்தான். அவன் வந்த பொழுது அவன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? 400 கோடி ரூபாய் மதிப்பிலே கட்டப்பட்டதான அந்த தேவாலயத்தில் ஒரு செங்கலுக்கு மேலாக ஒரு செங்கல் இல்லாமல் ஆலயத்தை தரை மட்டுமாக இடித்து போட்டான். இஸ்ரவேலை பாழாக்கினான், தீக்கிரையாக்கினான். ஜனங்கள் எரித்து கொல்லப்பட்டார்கள். ஜனங்கள் துடிதுடித்து சாம்பலாக்கப்பட்டு செத்து போனார்கள். அறிவில் சிறந்த, ஞானத்தில் சிறந்த சில நிபுணர்களான வாலிபர்களை மாத்திரம், திடகாத்திரமான வாலிபர்களை மாத்திரம் அவர்கள் கையை புறம்பை கட்டி அவருடைய கண்களை கட்டி பாபிலோன் தேசத்துக்கு சிறை கைதியாக கொண்டு போகப்பட்டார்கள். அதிலே கொண்டு போகப்பட்டவர்கள் தான் ஒரு சில வாலிபர்கள், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, எஸ்ரா, செருபாபேல் என்கிறதான வாலிபர்கள், அதிலே கொண்டு போகப்பட்ட வாலிபர்கள். கவனமாய் கவனியுங்கள். முழு இஸ்ரவேலும் சுட்டரிக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது, பார்த்து கட்டப்பட்ட ஆலயம், தகப்பன் விரும்பின ஆலயம், முற்பிதாக்கள் நேசித்து தரிசித்த ஆலயம் இடிக்கப்பட்டு போனது. ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள். ஒரு கூட்டம் பாபிலோனுக்குள்ளே சிறை கைதியாய் கொண்டு போகப்பட்டது. 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 70 வருட காலங்கள் அந்த பாபிலோனிய மன்னன் அந்த ஜனங்களை சிறைப்படுத்தி தேசத்தை அழித்து வைத்திருந்தான். ஐயா, அம்மா,
நல்ல கவனி தேவ பிள்ளையே, எகிப்து என்கிற ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஜனம் மீட்கப்பட்டு வந்து கானானுக்குள் பிரவேசித்த பின்பும் கூட மீண்டும் இன்னொரு பாபிலோன் என்கிற சிறையிருப்புக்குள் ஏன் தள்ளப்பட்டது? ஒரு சிறையிருப்புல இருந்து வந்தாங்களே, எகிப்துங்கிற ஒரு சிறையிருப்பிலிருந்து வந்தார்களே, மீண்டும் ஏனையா இன்னொரு பாபிலோன் என்கிற சிறையிருப்பு? ஜனமே ஜனமே, பாவம் என்கிற இந்த உலகத்தில் இருந்து தேவன் நம்மை ரட்சித்தார், தேவன் நம்மை மீட்டார், வியாதியிலிருந்து மீட்டார், பாவத்திலிருந்து மீட்டார், பொருளாதாரத்திலிருந்து மீட்டார், ரட்சிப்பை தந்தார், பரம கானானை வாக்கு பண்ணின போதும் ஏன் ஜனம் மீண்டும் சிறையிருப்புக்குள் சிக்கப்பட்டு காணப்படுகிறது? ஒரு சிறையிருப்பில் இருந்து இன்னொரு சிறையிருப்பு. ஏன் சார்? ஏன்? இன்றைக்கு தேவன் பேச விரும்புகிறார். சபையே காது கொடுத்து கேளு, ஜனங்களே காது கொடுத்து கேளுங்கள். ஏன் இந்த சிறையிருப்புக்கான காரணம் என்ன? 4 காரியங்கள். முதலாவதான ஒரு காரியம் என்னவென்றால், முதலாவதாக ஒரு காரியம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம், அதனுடைய முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கோத்திரங்களின் பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த வார்த்தையை மீண்டும் நான் எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவர் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன். இன்னும் வாலிபன். போதும் போதும். தாவீது சொல்லுகிறார், தன் மகனை குறித்து சொல்லுகிறார், ஆண்டவர் தெரிந்து கொண்ட என் மகனாகிய சாலமோன். ஐயா அம்மா நல்ல கவனிங்க. தாவீது தன் மகனை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது சொல்லுகிறார், தேவன் தெரிந்து கொண்ட என் மகனாகிய சாலமோன். முதலாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஏன் சிறையிருப்பு வந்ததென்றால், ஐயா தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை மறந்து போன ஒரு கூட்டம். தங்கச்சி கவனி, தங்கச்சி உனக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உன் வாழ்க்கையின் சிறையிருப்பு மாறணும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன் ஜனம் சிறையிருப்புக்குள் தள்ளப்பட்டது? தேவன் ஏன் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை மறந்து போன ஒரு கூட்டம். ஏன் கர்த்தர் என்னை ரட்சித்தார்? ஏன் தெரிந்து கொண்டார்? என் தாயின் கருவில் எலும்புகள் உருவேற்படுவதற்கு முன்னமே நீ எனக்குரியவன் என்று ஆண்டவர் பிரித்தெடுத்தாரே, எதற்காக கர்த்தரனை தெரிந்து கொண்டார்? ஏன் இந்த ரட்சிப்பு? ஏன் இந்த அபிஷேகம்? ஏன் இந்த ஞானஸ்நானம்? ஏன் இந்த திருவிருந்து? ஏன் இந்த பாட்டு? ஏன் இந்த ஆராதனை? ஏன் இந்த கன்வென்ஷன்? ஏன் இந்த ஆவியில் நிறைகிற காரியம்? ஏன் வேத பாடங்கள்? ஏன் பைபிள் காலேஜ்? ஏன் சுவிசேஷ கூட்டங்கள்? ஏன் பாஸ்டர்மார்கள்? ஏன் தேவ பிள்ளைகள்? ஏன் என்னை தெரிந்து கொண்டார்? சனம் மறந்துருச்சு. ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கைனா இயேசு கிட்ட வந்தோம்னா ஒரு சுகம் கிடைச்சிரும். கிறிஸ்டியனா மாறிட்டா ஒரு கல்யாணம் நடந்துரும். இயேசுவை ஏற்றுக்கிட்டா ஒரு புள்ள பறந்துரும். இயேசுவை ஏற்றுக்கிட்டா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடலாம். இயேசுவை ஏற்றுக்கிட்டா சம்பள உயர்வு கிடைச்சிரும். இயேசுவை ஏற்றுக்கிட்டா வீட்டை கட்டிடலாம். இயேசுவை ஏற்றுக்கிட்டா ஆசீர்வாதமா இருக்கலாம். இந்த மரண வியாதியிலிருந்து விடுதலை ஆயிரலாம். இதை மாத்திரம் தானே ஜனம் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார். இந்த அற்ப ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தர் நம்மை அழைத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு தேவ ஜனமே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து இல்லாதவன் கூட ஆசீர்வாதமாக தான் இருக்கிறார். நான் சொல்றது உண்மைன்றவங்க ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த கன்வென்ஷனுக்கு வராதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், இந்த பகுதியில் இருக்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறார்கள். ஏன் சொல்ல போறதா இருந்தால் நம்மை விட கூட ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நமக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கே தள்ள மாட்டாம இருக்கு, அவன் 4 வீடு கட்டுறான். நமக்கு ஒரு கார் வாங்குறதுக்கே முடியாம இருக்குது, அவன் 4 கார் வாங்குறான். நம்மை விட அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நன்றாக தான் இருக்கிறார்கள். அப்ப எதுக்கியா இந்த ரட்சிப்பு? அப்ப எதுக்கியா இந்த ஆசீர்வாதம்? அப்ப எதுக்கியா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை? எதுக்கு அந்நிய பாஷை? எதுக்கு இந்த கிறிஸ்தவ ஜீவியம்? ஒரே ஒரு காரியம், ஜனம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா
அவன் அவன் அவனுக்காகவே வாழ்ந்து மரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறான். நானோ அழைக்கப்பட்டது அவருக்காக வாழ்ந்து மரிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதை உணர்ந்த ஒரு கூட்டம் தலைக்கு மேல கையை தட்டும். தலைக்கு மேல கையை தட்டி ஒரு நிமிஷமாவது அந்நிய பாஷையில பேசும். இதுதான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிற அழைப்பு. நான் எனக்காக வாழ அழைக்கப்படவில்லை. நான் அவருக்காக அவர் ராஜ்யத்திற்காக, அவர் கட்டுமான பணிக்காக, பரலோகத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்த ஒரு தேவ மனுஷன், அறிந்த ஒரு தேவ ஊழியன், அவனுடைய ஊழியங்கள் சாதாரணமாக இருக்காது. அவனுடைய ஊழியங்கள் இம்மைக்காக இருக்காது. அவனுடைய காரியங்கள் பணத்தை பேஸ் பண்ணி இருக்காது. அவனுடைய காரியங்கள் பதவியை பேஸ் பண்ணி இருக்காது. அவன் எதை செய்தாலும் அவனுக்குள்ள ஒரு பெரிய நான் அவருக்காக அழைக்கப்பட்டவன், நான் அவருக்காக அழைக்கப்பட்டவன், நான் அவருக்காக அழைக்கப்பட்டவன். ஓ ஜீசஸ், மண்ணுக்காக அல்ல, மாணிக்கத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹalleluya. சத்தம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இன்னும் ஒரு முறை அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு டி மேஜர் கொடுப்போமே, ஒரு டி மேஜர் கொடுப்போமே. ஹalleluya. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். பூரண அழகுள்ளவர் பூவில் எந்தன் வாழ்க்கையில் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையில் நல்ல கை தட்டி பாடுவா. சுகமேன்மையெல்லாம் என்னை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுகமேன்மையெல்லாம் என்னை கை தட்டி பாடுவா. என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையில் நீரே போதும், வேற வேண்டாம் என்ற நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஓ எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தார், என்னிலுள்ள உந்த நன்மை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எந்தனை சின்ன பிள்ளைங்க கை தட்டி பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையில் நீரே போதும், வேற வேண்டாம் என்ற நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறு 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 மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நல்ல கை தட்டி. ஓ ஜீசஸ், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை புரிந்து கொண்ட ஒரு ஜனம். இதற்காக நான் அழைக்கப்படவில்லை. ஏன் கர்த்தரனை அழைத்திருக்கிறார்? ஏன் கர்த்தரனை அழைத்திருக்கிறார்? ஏன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, ஏன் இந்த ரட்சிப்பு என்பதை புரிந்து கொண்டவர்கள். நம்பர் 1, சிறையிருப்புக்கான முதல் காரணம் சனம் தன்னை ஏன் தேவன் தெரிந்து கொண்டார் என்பதை மறந்து போன ஒரு கூட்டம், மறந்து போன ஒரு கூட்டம். இன்றைக்கு உங்களோடு அப்பா பேசட்டும். ஒவ்வொரு நாளும் ஏன் அப்பா என்னை அழைச்சாருங்கிறத புரிந்து கொள் ஜனமே. ஒவ்வொரு நாளும் நீர் என்னை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எனக்கு கொடுத்த உன்னத அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு கொடுத்த இந்த ஞானஸ்நானத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த விசுவாச வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொரு நாளும் தன் அழைப்புக்காக நன்றி சொல்லுகிற ஒரு கூட்டம். இரண்டாவது, ஏன் இந்த ஜனம் சிறையிருப்புக்குள்ளே மாட்டிக்கொண்டது? என்ன நடந்தது? வாசிக்கலாம் அடுத்த ஒரு வசனத்தை. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 8வது 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் கர்த்தருடைய
கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி மன்னிக்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், மன்னிக்கிறோம், 2 நாளாகமம் 1 அதிகாரத்தின் 8-9 வசனங்கள். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்தீர். என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். நல்ல கவனிங்க, என்னை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீர். இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு, ஐயா நல்ல கவனிங்க, அம்மா கவனிங்க. 2வது குறிப்பை சொல்லுகிறேன். அங்கே சாலமோன் அரியணையில ஏற்றப்பட்டவுடன் முதலாவது ஒரு ஜெபம் பண்ணுகிறார். the first prayer. சிங்காசனத்தில் உட்காருவதற்கு முன்பாக ராஜ அபிஷேகம் கிடைத்தவுடன் அவன் செய்கிற முதல் ஜெபத்திலே அவன் பிரயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, என் தகப்பனாகிய தாவீதின் தேவன், என் தகப்பனாகிய தாவீதின் தேவன், எங்கள் முற்பிதாக்களின் தேவன், என் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருந்தவரே, என்னை இந்த ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீரே என்று எப்பொழுது பார்த்தாலும் தன் ஜெபத்திலே தன் முற்பிதாக்களின் தேவனை சொல்லிக் கொண்டிருந்த ஒரு மனுஷன். அம்மா ஐயா நல்ல கவனிங்க, அப்படி ஆரம்பித்த மனுஷன் தகப்பனாகிய தாவீதின் தேவனே என்று ஆரம்பித்த மனுஷன், ஆனால் பிந்தைய காலங்களிலே தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை மறந்து போனோ. விளைவு என்ன? முழு இஸ்ரவேலும் சிறைப்பட்டு போனது. ஐயா 2வது சொல்லுகிறேன், சிறையிருப்புக்கான காரணம் என்ன? முற்பிதாக்களின் தேவனை மறந்து போன ஒரு கூட்டம், தேவனை மறந்து போன ஒரு கூட்டம், தேவனுடைய அன்பை மறந்து போன ஒரு கூட்டம். இவர்கள் யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள். இவன் யார்? இவன் தகப்பனின் தேவன் என்று சொல்லி ஆராதித்தவன், ஆண்டவருக்கு முன்பாக 1000 தகன பலிகளை செலுத்தினவன், மூச்சுக்கு 300 தடவை என் தகப்பனின் தேவன், என் தகப்பனின் தேவன், என் தகப்பனின் தேவன், எங்கள் முற்பிதாக்களின் தேவன் என்று சொன்ன மனிதன் தானே. ஆனால் இன்றைக்கு அந்நிய தெய்வத்துக்கு கொண்டு விட்டு போட்டாயே. ஆண்டவரை மறந்து போன ஒரு கூட்டம். முதலாவது சொன்னேன், தன் தெரிந்து கொள்ளுதலை மறந்து போன ஒரு கூட்டம் சிறையிருப்புக்குள் தள்ளப்பட்டது. 2வது, தன் தேவனை, தன் பிதாக்களின் தேவனை மறந்து போன ஒரு கூட்டம் சிறையிருப்புக்குள் தள்ளப்பட்டது. ஐயா அம்மா, நீங்க சொல்லலாம், இந்த குறிப்பு எங்களுக்கு ஒண்ணு தேவையில்ல சார், நாங்க எங்க தேவனெல்லாம் மறக்கல சார், நாங்க ஆண்டவரை தான் சார் சேவிக்கிறோம் அப்படி நீங்க சொல்லுவீங்க. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவரை மறக்கிறதுனா என்ன தெரியுமா? 2 வாரம் தொடர்ந்து சர்ச்சுக்கு வரலனா நீ ஆண்டவரை மறக்கிறாய். சத்தியத்தை கேட்டும் சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்க மனதில்லையா? ஞானஸ்நானத்தை குறித்து பலமுறை சொல்லியும் அதற்கு அர்ப்பணிக்க மனமில்லையா? நீ தேவனை மறக்கிறாய். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இன்னும் பெறாமல் அதை பெற்றவர்களை குறித்து கிண்டலாய் கேலியாய் பார்க்கிறாயோ, பேசுகிறாயோ, நீ தேவனை மறக்கிறாய். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட ஜெபிக்கிறதற்கு உன்னால் முடியவில்லையா? நீ தேவனை மறக்கிறாய். ஒரு நாளைக்கு 1 அதிகாரம் கூட மனப்பாடமாய் 1 அதிகாரம் கூட உன்னால் பைபிள் வாசிக்க முடியவில்லையா? நீ தேவனை மறக்கிறாய். ஆண்டவருக்காக ஒரு ஆத்துமாவை ஒரு வருஷத்துல ஒரே ஒரு ஆத்துமாவை ஞானஸ்நானத்துக்குள்ள வழி நடத்தலையா? நீ ஆண்டவரை மறக்கிறாய். மாதத்தில் 1 முறை போய் திருவிருந்து கூட வாங்க முடியாதபடி அந்த திருவிருந்தை அள்ள தட்டுகிறாயோ? ஆண்டவரை மறக்கிறாய். கர்த்தர் இந்த முதல் நாளில் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு சூழலில் ஆண்டவரை மறந்து விட்டாய். அவரோடு கூட இருந்த உறவை மறந்து விட்டாய். ஒரு காலத்திலே திருமணம் ஆவதற்கு முன்பாக உன் ஜெபம் எப்படி இருந்தது? உன் வேத வாசிப்பு எப்படி இருந்தது? ஆவியில அனலா இருந்தாயே, ஓடி ஓடி சண்டே ஸ்கூல் எடுத்தாயே, ஓடி ஓடி விபிஎஸ் எடுத்தாயே. இப்போ ஒரு கல்யாணம் ஆயிருச்சு, கொஞ்சம் வேலை வந்துருச்சு, 2 பிள்ளைகள் பிறந்துருச்சு, அந்த பழைய ஊழியம் விழுந்து போனதே. ஆண்டவரை மறந்துட்டாயே. அந்த சண்டே ஸ்கூல் போயிருச்சு, அந்த விபிஎஸ் போயிருச்சு, அந்த வீட்டு கூட்டம் போயிருச்சு, சபைக்கு ஓடி 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 ஊழியம் செய்தது, உழைத்தது போயிருச்சு. எங்கோ ஒரு
ஒரு இடத்தில் ஆண்டவரை மறந்து போனாய். உன் சிறையிருப்பிற்கு அதுதான் காரணம். உன் சிறையிருப்புக்கு அதுதான் காரணம் பிள்ளையே. ஆண்டவருடைய சத்தம் ஏன் என் ஜனம் அறியாமையினால் சங்காரமாகிறது? ஒரு கூட்டம் யெகோவா தேவனை மறந்து போனது. ஒரு நாட்களிலே ஆண்டவருக்காக உழைத்த காரியங்கள் எங்கோ போய்விட்டது. என் ஜனம் ஜெபத்தை மறந்துருச்சு. பிஸி பிஸி பிஸி. ஒரு பக்கம் பிஸி, இன்னொரு பக்கம் சரீர பலவீனமா இருக்கு. ஐயோ என்னால ஜெபிக்க முடியல அப்படி சொல்லி நீ ஆண்டவரை மறந்துட்டாயே. வேதத்தை தூக்குவதற்கு ஒரு அதிகாரம் வாசிப்பதற்கு மறந்து போனாயே. சிறையிருப்பு சிறையிருப்பு. ஐயா ஏயா இந்த வியாதிக்குள்ள சிக்கினீங்க? ஏயா இந்த மரண சம்பந்தப்பட்ட வியாதிக்குள்ள மாட்டினீங்க? ஏன் தெரியுமா இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனைக்குள்ள மாட்டினீங்க? ஏன் தெரியுமா உங்களுக்கு விரோதமாய் இப்படி பிள்ளி சுனியங்களும் ஏவல்களும் வைப்புகளும் எடுப்புகளும் எழுந்து நின்று உங்க மேல ஆக்கிரமிப்பு செலுத்துது? ஆண்டவரை மறந்துட்டியா? அப்பாவை மறந்துட்ட? இந்த முதல் நாள் கூட்டத்துல, இந்த முதல் நாள் செய்தியினுடைய 2வது பாயிண்ட்ல அப்பா உன்னோடு கூட டைரக்டா பேசுறாரு. மறந்து போயிருந்தா மீண்டும் அவர் சமூகத்தில் வந்து, உடைய சமூகத்துக்கு நான் வருகிறேன் ஆண்டவரே. ஒரு விசை கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி, உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். என்னை பயன்படுத்துகிறீ, இது யாருக்கு புரியும்? உங்களை மறந்துட்ட, உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே, உம்மை மறுதலித்தவனா அதை உலகே. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவா, உதவாத என்னில் நீ இல்லாத என் பொழுதும் விடியாதே. இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் மன்னிப்பு கேட்டு என்ன மன்னிச்சிருக்க ஆண்டவரே, மன்னிச்சிருக்க ஆண்டவரே. உங்களை மறந்ததை மன்னிங்க ஆண்டவரே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஓ தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். எங்களை மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சாங்க ஜனம் ஆசீர்வதிக்கப்படும். சிறையிருப்பில் இருந்து வெளியில மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா 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 கொஞ்சம் நாட்கள் இந்த வேதத்தை திறந்து படிக்கணுங்கிற ஒரு மனம் கூட வராம போற போக்குல கேலண்டர்ல இருக்கிற அந்த நாளுக்கான வசனத்தை மட்டும் படிச்சுட்டு தானையா போனீங்க. சிறையிருப்பு. என் ஜனம் ஏன் சிறையிருப்புக்குள்ள சிக்கிக்கிச்சு? பிதாக்களின் தேவனை மறந்த ஒரு கூட்டம். 2 காரியங்களை நான் உங்களோடு கூட பேசினேன். நம்பர் 1 நீங்க சொல்லுங்க பாப்போம். தன் தெரிந்து கொள்ளுதலை மறந்து போன why என்னை ஆண்டவர் ஏன் அழைச்சார்? why this salvation? why this anointing of the Holy Spirit? why this Christianity life? மறந்து போன ஒரு கூட்டம். 2வது பிதாக்களின் தேவனை மறந்து போன ஒரு கூட்டம். 3வதாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய முதல் அதிகாரத்தின்
8-9 வசனங்களை வாசிக்கலாம். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின. இந்த வசனங்கள் இப்படியே இருக்கும் பொழுது இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம இங்க வந்துருவோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 11வது அதிகாரம் 1 to 10 வசனங்களை ஒன்றொன்றாய் நாம் வாசிக்கும் பொழுது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான, நல்ல மிக மிக ரொம்ப 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 படிப்பதற்கு ரொம்ப அருமையான ஒரு பகுதி. ஆமென். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1 முதல் அப்படி வசனங்களை வாசிக்கலாம். 10 வசனங்களை. இஸ்ரவேலர் எல்லாரும் எபிரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் இன்னும் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். ராஜாவாகிய சாலமோன் பார்வோன் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல், நல்ல கவனிங்க, ராஜாவாகிய சாலமோன் பார்வோனுடைய குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல், மோவாபியரும், நல்ல கவனிங்க இந்த வசனங்களை ஒவ்வொன்னா கவனிங்க. மோவாபியரும், அம்மோனியரும், ஏதோமியரும், சீதோனியரும், ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தார். அநேக ஸ்திரீகள் மேல என்ன வச்சாராமா? ஆசை வைத்தார். சொல்லுங்க, என்ன வச்சாராமா? ஆசை வைத்தார். ஆசை யாரை விட்டு வச்சுச்சு? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சாக்லேட் வந்துச்சு தெரியுமா? ஆசைன்னு சாப்பிட்டிருக்கீங்களா? ஆசை வைத்தாராமா. ஆசை வைத்து படிங்க. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். படிக்கலாமா? சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து, மீண்டும் அந்த வார்த்தை வருது பாருங்க. சாலமோன் மீண்டும் அவர்கள் மீது ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாய் இருந்தார். ஆசை வச்சது மாத்திரமல்ல, அவர்களோட ஐக்கியமாயிட்டாரு. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும். எத்தனை பேர்? 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். 700 + 300 ஆக மொத்தம் எத்தனை மனைவி? 1000 மனைவி. எப்படித்தான் பேர ஞாபகத்துல வச்சு கூப்பிட்டுருப்பாரோ தெரியல. ஒவ்வொரு மனைவிக்கு ஒரு நம்பர் இருந்திருக்கும் போல. 313ஆம் நம்பர் மனைவி, 418ஆம் நம்பர் மனைவி, 513ஆம் நம்பர் மனைவி. 1000 மனைவிகளை திருமணம் செய்து படிங்கம்மா. அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்றபோது அவருடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தெய்வங்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான, நல்ல கவனி, இதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய தாமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோளோகுக்கும் மேடைகளை கட்டினான். நல்ல கவனிங்க. நல்ல கவனிங்க. எங்க கட்டினானாம்? எருசலேமுக்கு நேராக கட்டினானாமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே எருசலேம்ல தான் இவர் கட்டின 400 கோடி மதிப்பிலான ஆலயம் இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நேராக, கர்த்தருடைய பலிபீடத்துக்கு நேராக விக்கிரகங்களை கட்டுவதற்கு எப்படி ஐயா உனக்கு துணிச்சல் வந்தது? எப்படி துணிச்சல் வந்தது? எப்படி ஒரு தைரியம் வந்தது? கர்த்தருடைய ஆலயம் எங்க இருக்கு? எருசலேம்ல தான், அந்த சிட்டில தான் அந்த ஆலயத்தை கட்டி இருக்கிறாங்க. ஜஸ்ட் ஆப்போசிட். ஆண்டவருடைய மனம் எப்படி வேதனைப்பட்டிருக்கும் ஐயா! ஆண்டவருடைய இருதயம் எப்படி உடைந்திருக்கும்!
உன்னை நம்பிதானடா நான் சிங்காசனத்துல உட்கார வச்சேன். உங்க அப்பாவுக்கு உங்க அப்பா ஒரு தப்பு பண்ணினாரு. அங்க மேல போய் மாடியில போய் உப்பரியில நிக்கும் போது ஒரு அம்மா குளிச்சுக்கிட்டு இருந்தது தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணாரு. அவர் அது ஒண்ணுதான் பண்ணாரு. நீ 1000 பேரை கட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆனா நீ உன்னை இங்க உட்கார வச்சதே ஒரு பெரிய தேவ தயவு தெரியுமா? உங்க அப்பாவுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க, தாவீதுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா உன்னை எதுக்கு நான் தெரிந்து கொண்டேன் தெரியுமா? ஒரு இடத்துல தாவீது சொல்லும் பொழுது சொல்லுவார், நாளாகமம் புத்தகத்தில் படிக்க வேண்டாம், ஆண்டவர் எனக்கு அநேகம் பிள்ளைகளை தந்த பொழுதிலும் எனக்கு அடுத்தபடியாக என் சிங்காசனத்தில் உட்காருவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் பாரு. உன்னை ஏன்பா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்? நீ பிறந்ததே ஒரு இல்லீகல்ல தான் நீயே பிறந்த. உனக்கு தெரியுமா சாலமோனே? நீ வந்து உரியாவின் மனைவியாகிய பப்சேபாள் இடத்துல பிறந்தவன். நீ நியாயப்பிரமாணத்தின்படி உனக்கு சிங்காசனமே கொடுக்க கூடாது. நீ வேசித்தனத்துல பிறந்தவன், நீ விபச்சாரத்துல பிறந்தவன். ஆனா கூட உன்னை தகுதிப்படுத்தி உட்கார்றான்னு கிருபையா உட்கார வச்சிருக்கிறேன். நீ என்ன பண்ற? உன்னை நம்பிதான் ஆலயத்தை கட்டுறதுக்கு உனக்கு பலம். உங்க அப்பா கட்டணும்னு ஆசைப்பட்டாரு, வேணாண்டா உன் பையன் கட்டுவான்னு உன்னை நம்பி கொடுத்தேன். ஆனா நீ ஆலயத்தை கட்டிவிட்டு இப்ப 1000 மொண்டாட்டியும் கட்டிவிட்டு எனக்கு நேர ஆப்போசிட்ல நீ பலி செலுத்துற. அப்பா இருதயம் உடையுது. அது மட்டும் இல்ல, படிங்கம்மா, படிங்க, தொடர்ந்து படிங்க. இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஸ்திரீகளான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். எப்படி செய்தான்? தன் பஞ்சாதிமார்களுக்காக, தன் மனைவிமார்களுக்காக செய்தானாமா. ஐயா, ஏன் சிறையிருப்புக்குள் தள்ளப்பட்டது என்பதற்கு 3வது குறிப்பை சொல்லுகிறேன். அந்நியரை பிரியப்படுத்தின ஒரு கூட்டம். தங்கச்சி ரெட் கலர் ஷால் போட்டிருக்கிற தங்கச்சி, உனக்கு தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கவனி, பக்கத்துல பேசாத. அந்நியரை பிரியப்படுத்தின ஒரு கூட்டம். அந்நியரை பிரியப்படுத்தி ஆண்டவரை வேதனைப்படுத்துற 1000 மொண்டாட்டிகளை பிரியப்படுத்துறதுக்காக யெகோவா தேவனை நீ வருத்தப்படுத்துற. ஏன் தெரியுமா? ஜன சிறையிருப்புக்குள்ள தள்ளப்பட்டுச்சு. மத்தவங்களுக்காக பாஸ்டர், அவங்களுக்காக பாஸ்டர், இவங்களுக்காக பாஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமான வேண்டப்பட்டவங்க கல்யாணம், அதுக்கு போகலன்னா கோச்சுக்கிருவாங்க பாஸ்டர், அதுல போனேன் பாஸ்டர், ஆராதனைக்கு வர முடியாம போயிருச்சு பாஸ்டர். அந்நிய மச்சான, மாமாவ, மாமனார, கொழுந்தனார, நாத்துனார, சொந்தக்காரங்களை அந்நியரை பிரியப்படுத்தி அப்பாவை வேதனைப்படுத்திட்ட. அதனால இன்னைக்கு இந்த சிறையிருப்பு. எதுக்கு அந்நியரை பிரியப்படுத்தணும்? எதுக்கு அடுத்தவங்களை பிரியப்படுத்தணும்? 2019, 20, 21 கொரோனா வந்து படுத்து கிடந்தப்ப அந்நியரா வந்து உங்களுக்கு உதவி செஞ்சாங்க. 2019, 20, 21 வந்தப்ப உங்க மாமாவா, உங்க மச்சானா, உங்க கொழுந்தனாரா வந்து உங்களை பார்த்தாரு. ஒருத்தர் வரல. உங்களுக்கும் கொரோனா வந்துச்சு. இங்க உட்கார்ந்திருக்க நிறைய பேருக்கு உங்களுக்கும் ருசி தெரியல, மோப்பம் தெரியல, உங்களுக்கும் காய்ச்சல் வந்துச்சு, உங்களுக்கு எல்லாமே வந்துச்சு. பயந்து போய் தான் உள்ளுக்குள்ள கிடந்தீங்க. ஒருத்தராவது வந்து பார்த்தாங்களா? போன்ல கூட கேட்கல. ஆனா அப்படி இருக்கும்போது அப்பா நம்மளை காப்பாத்தி உசுர கொடுத்து 2020 இந்த வருஷத்துல 26லயும் இந்த பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதி அவர் சமூகத்துல வந்து நிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறது. பரம தகப்பன்ல கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி. அவர் முக்கியமா, இவங்க முக்கியமா? அந்நியர் இல்லைங்க, அப்பாங்க. ஐயா, அம்மா, நல்லா கவனிங்க. மனுஷனை சந்தோஷப்படுத்தி ஆண்டவரை வருத்தப்படுத்தினதுனால முழு இஸ்ரவேலும் சிறையிருப்புக்குள்ள போயிருச்சு. ஆண்டவர் உன்னோட பேசுறாருமா, தங்கச்சி உன்னோட பேசுறாரு, ரொம்ப டைரக்டா பேசுறாரு. எந்த மனுஷனையும் சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக அப்பா வருத்தப்படுத்திடாதீங்க. உங்க முதலாளியை சந்தோஷப்படுத்தணும்னு ஏசப்பா வருத்தப்படுத்திடாதீங்க. உங்க சொந்தக்காரங்களை சந்தோஷப்படுத்தணும்னு ஏசப்பா வருத்தப்படுத்திடாதீங்க.
காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, உங்க டீச்சர் சொல்லுவாங்க, உங்களுடைய அந்த கல்ச்சுரல் ரெடி பண்றவங்க சொல்லுவாங்க, ஏன் பிள்ளை நீ நல்லா பாடுற பிள்ளை, அழகா பாடுறிய, ஒரே ஒரு பாட்டு தானே, இந்த பாட்டை மட்டும் நீ மேடையில பாடிறேன், சினிமா பாட்டு, ஒரே ஒரு பாட்டு தானே, இது கருத்துள்ள பாட்டுமா, நீ கருத்துள்ள பாட்டு நீ பாடிடு. இவளும் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குதே, பாடுனா நமக்கு பதக்கம் கொடுப்பாங்களே, மெடல் கொடுப்பாங்களே, வாழ்த்து சொல்லுவாங்களே, பாடிடாத, அப்பா துக்கப்படுவாரு, அப்பா வருத்தப்படுவாரு. உன் வாய் பாட வேண்டிய இடம் தேவனுடைய ஆலயம், உன் வாய் பாட வேண்டிய இடம் கொயர்ல. நீ நல்லா ஆடுறிய, அழகா ஆடுறிய, இந்த வருஷம் நம்முடைய ஸ்கூல் ஆனுவல் டேல, காலேஜ் ஆனுவல் டேல இந்த பாட்டுக்கு ஆட, பெரிய மேடை, பெரிய அலங்காரம், பெரிய விஐபிஸ், ஐயோ ஆடிட்டா மதிப்பு மரியாதை, அடுத்தடுத்த உயர்வுகள் கிடைக்கும். பிசாசு சொல்லுவான், தேவஜனமே முடிவு பண்ணு, உன் கால்கள் விபிஎஸ்ல ஆட வேண்டியது, சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய உன்னுடைய கால்கள் அங்கே ஆடலாகாது. அந்நியருக்கு முன்பு ஆடலாகாது, அந்நிய தெய்வங்களுக்கு முன்பு ஆடலாகாது. நான் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினவன், இந்த சரீரமும் இந்த உடலும் என்னுடைய காரியங்களும் அவருக்கே அல்லாமல் வேறொன்றுக்கும் நான் படைப்பதில்லை. ஒவ்வொரு முறையும் தேவ ஜனத்துக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன், these are that, ரெண்டு வழி இருக்கு, ரெண்டு வழி இருக்கு. மரணத்துக்கு ஏதுவான வழி, ஜீவனுக்கு ஏதுவான வழி, மரணத்துக்கு ஏதுவான வழி, ஜீவனுக்கு ஏதுவான. கர்த்தர் உன்னை ரெண்டுக்கு நடுவில் நிறுத்தி வச்சு பார்க்கிறாரு, என் பிள்ளை எதை சூஸ் பண்றான், என் பிள்ளை எதை சூஸ் பண்றான். நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்க வாழ்க்கையின் சிறையிருப்பு இருக்கு. நன்றாக கவனி தேவஜனமே, 3 காரியங்களை உங்களோடு கூட சொன்னேன். ஒன்று நீங்க சொல்லுங்க, ஒவ்வொன்றா நீங்க சொல்லுங்க பாப்போம். 1, தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை மறந்து போன ஒரு கூட்டம். 2, பிதாக்களின் தேவனை மறந்து போன ஒரு கூட்டம். 3, அந்நியரை பிரியப்படுத்தின ஒரு கூட்டம். 4வதாக அடுத்த வசனத்தை அப்படி படிக்கும் பொழுது, அது கீழே இருக்கிற வசனத்தை படிக்கும். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை படிங்கமா, 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அம்மா நல்ல கவனிங்க ஐயா, நல்ல கவனிங்க. 2 விசை 2 times நான் சாலமோனுக்கு வான் பண்ணேன், செய்யாதடா, செய்யாத, அந்நிய தெய்வங்களுக்கு இருதயத்தை கொடுக்காத, உங்க அப்பா அப்படி பண்ணல, உன் மேல கிருபை வச்சு இந்த சிங்காசனத்தை கொடுத்திருக்கிற. 2 முறை திரும்ப 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 வான் பண்ணேன், ஆனா நீ என் வாணிங்க தூக்கி எறிஞ்சிட்ட. ஐயா, ஏன் சிறையிருப்பு? 4வது ஒரு காரியத்தை சொல்கிறேன், கர்த்தருடைய எச்சரிப்பை அற்பமாய் எண்ணின ஒரு கூட்டம், கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாய் எண்ணின கூட்டம். இங்க இருக்கிறவங்களை பார்த்து அப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பல முறை ஆண்டவர் உங்களுக்கு குட்டி குட்டி தண்டனை கொடுத்து, சின்ன சின்ன சிக்ஷைகளை கொடுத்து, செய்யாத, இது வேண்டாம், இதை பண்ணாதன்னு திரும்ப 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 சொல்றாரு. ஆனா நீங்க அந்த சிக்ஷையை ஆண்டவர் தான் கொடுக்கிறாருன்ற உணர்வே நிறைய பேருக்கு இருக்கிறது கிடையாது. அந்த சிக்ஷை ஆண்டவர் தான் எனக்கு அனுமதிக்கிறார்ன்ற உணர்வே கிடையாது. ஏதோ பை மிஸ்டேக்கா நடந்துருச்சு. ஏதோ ஒரு சின்ன தண்டனை கொடுக்குறாரோ உடனே உணர்வு வரணும், அப்பாடி இது ஏசப்பா கொடுக்குற தண்டனை அப்படின்னு உணர்வு வரது கிடையாது. இது என் அறியாமையினால இப்படி அடிபட்டுருச்சு, நான் தான் ஒழுங்கா வண்டியை ஓட்டிட்டு போய் தெரியாம ஓட்டிட்டு போய் முட்டிக்கிட்டேன். நீ விட்டல, பை மிஸ்டேக் இல்ல, பர்பஸா ஆண்டவர் குட்டி தண்டனை கொடுக்கிறாரு, மாத்திக்கோன்னு. ஐயோ ஜனமே, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சிட்சிக்கும் பொழுது, கர்த்தர் வான் பண்ணும் பொழுது உங்க மனசுக்குள்ள ஆண்டவர் வான் பண்றாரு, ஆண்டவர் ஏதோ பேசுறாரு. நல்ல கவனிங்க தேவ பிள்ளை, நல்ல கவனிங்க. நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு சம்பவம் எனக்கு நல்ல ஞாபகம் வருது.
இந்த ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுற ஒரு கேம் இருக்கும். இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு 1 2 3 4 5 6 ஒரு 50 எண்ணணும். மற்றவங்க எல்லாம் போய் ஒளிஞ்சிருவாங்க. கண்ணை மூடிட்டு எண்ணணும். நான் எண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கண்ணை திறந்து ஒருத்தன் எங்க ஒளிறான்னு பார்த்தேன். அவன் கடுப்பாயிட்டான். ஒரு கல்லை தூக்கி டப்புடி என் மேல அடிச்சான். அது கரெக்டா இங்க வந்து பட்டு ஓப்பன் ஆச்சு. பிளட் வந்துச்சு. வீட்டுக்கு ரத்தத்தோட போறேன். ஒரு தாய் என்ன பண்ணணும், ஒரு அம்மா என்ன பண்ணணும், ஐயோ பிள்ளைக்கு ரத்தம் வருதுன்னு காப்பித்தோட தூக்கிட்டு வரணுமா வேணாமா? எங்க அம்மா என்னை பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க, நீ என்னடா பாவம் செஞ்ச இன்னைக்குன்னு கேட்டாங்க. ரத்தம் ஒழுகுது, என்னை பார்த்து கேட்டாங்க, நீ என்னடா இன்னைக்கு பாவம் செஞ்சன்னு கேட்டாங்க. அன்னைக்கு என் மனசுல ஒண்ணு உட்கார்ந்துச்சு, பாவம் செஞ்சா ஏசப்பா அடிப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் இத்தனை வயசானாலும் ஒரு சின்ன தண்டனை விழுந்தா கூட நம்ம எங்கேயோ தவறிட்டோமோ, நம்ம எங்கேயோ பாவம் பண்ணிட்டோமோ உணர்வு வருது. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு. குட்டி குட்டி சிக்ஷைகளை அப்பா தரும் பொழுதே ஜனமே உணர்வடைஞ்சிரு, ஜனமே உணர்வடைஞ்சிரு, ஜனமே உணர்வடைஞ்சிரு. பெரிய சிறை இருப்புக்குள்ள சிக்கிறதுக்கு முன்னாடி குட்டி குட்டி தண்டனை வரும் பொழுதே அப்பா என்கிட்ட பேசுறாரு அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள வரணும். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சிக்ஷை அற்பமா எண்ணாத. நேரம் கடந்து போனபடினால் நான் முடிக்கிறேன். ஆனால் சொல்ல வேண்டும்னு சொல்லி ஆவியானவர் சொன்னதை முதல் நாள் கூட்டத்தில் நான் முழங்கி தள்ளிட்டேன். எனக்கு திருப்தி. நல்ல கவனி தேவ பிள்ளையே, நீ சிறை இருப்புக்குள்ள சிக்காம தப்பிக்கணுன்றதுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். நம்பர் 1, ஆண்டவர் எதற்காக அழைச்சாருங்கிற அழைப்பை மறந்து விடாதே. ஆண்டவருடைய அழைப்பை உதாசீனப்படுத்தி விடாதே. 2வது, அந்நிய தெய்வங்களுக்கு விட்டு போட்டு விடாதே. உன் பிதாக்களின் தேவனை மறந்து போய் விடாதே. ஆண்டவரை மறந்துடாதீங்க சார், ஆண்டவரை மறந்து விடாதீங்க. 3வது, அந்நியரை பிரியப்படுத்தாதீர்கள். அந்நியரை பிரியப்படுத்தி ஆண்டவரை வருத்தப்படுத்தாதீர்கள். 4வது, கர்த்தரின் சிட்சையை அற்பமாய் எண்ணாதீர்கள். எழுந்து நிற்கலாம் தேவனுடைய சமூகத்தில், எழுந்து நிற்கலாம் தேவனுடைய சமூகத்தில். சிறையிருப்புகளிலிருந்து ஒரு விடுதலை, சிறையிருப்புகளிலிருந்து ஒரு விடுதலை, சிறையிருப்புகளிலிருந்து ஒரு விடுதலை. தேங்க்யூ அப்பா. எழுமி நிற்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விடுதலை பெற்றுட்டு போனோம். எல்லாரும் எழுமி நிற்கலாம். எந்த சிறை இருப்பா இருந்தாலும் அது இன்னைக்கு உடையணும் சார், அது உடையணும் சார், அது உடையணும் சார். வியாதிங்கிற சிறை இருப்பா, சரீர பலவீனங்கிற சிறை இருப்பா, பொருளாதார கடன் பிரச்சனைங்கிற சிறை இருப்பா, ரட்சிக்கப்படாத கணவன்கிற சிறை இருப்பா, கையின் பிரயாசம் எல்லாம் வாய்க்கவே மாட்டேங்குது சார்ங்கிற சிறை இருப்பா. யாரும் மைதானத்தை விட்டு களைய வேண்டாம், ஒருவர் கூட போக வேண்டாம். இப்பதான் கர்த்தர் சிறை இருப்ப உடைக்கிற நேரம் இது. இருக்கிற இடத்துல ஒரு விசை அப்படி கண்களை மூடி நான் சொன்ன அந்த 4 காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்காக கர்த்தர் என்ன அழைச்சார்? எனக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு ஏன், ரட்சிப்பு ஏன்? அதை மறந்து போயிட்டியா தேவ பிள்ளையே? அதை மறந்து போயிட்டியா தேவ பிள்ளையே? ஆண்டவரை மறந்துட்டியா? ஜபத்தை மறந்துட்டியா? வேதத்தை மறந்துட்டியா? துதிக்கிறத மறந்துட்டியா? யாரோட ஆண்டவர் 3வது குறிப்பை கொண்டு தெளிவா பேசுறாரு. ரொம்ப நாளா சிலரை சந்தோஷப்படுத்துறேன்னு அப்பாவை வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறேன்னு அப்பாவை வருத்தப்படுத்திட்டே இருக்கிறாரு. அந்நியரை சந்தோஷப்படுத்துறேன்னு எத்தனை முறை அப்பா மனசு வருத்தப்பட்டுருச்சு, எத்தனை முறை அப்பா கதறினார். நீ எருசலேமுக்கு நேரா பாகால்களுக்கு மேடை கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதுலாம் அப்பா மனசு வருத்தப்பட்டுச்சு, உடைஞ்சிச்சு. எருசலேமுக்கு எதிரா பாகாலுக்கு, அஸ்தரோத்துக்கு, தாமோசுக்கு நீ மேடைகளை கட்டும் பொழுது அப்பா இருதயம் உடையலையா? இன்னைக்கு அப்படியே ஆண்டவர் சமூகத்துல ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்டு, இனி நான் யாரையும் பிரியப்படுத்தணும்னு உங்களை வருத்தப்படுத்தலப்பா,
இப்ப ஜெபம் பிள்ளை, இப்ப ஜெபம் பிள்ளை. உன் சிறையிருப்பு மாறணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். உன் சிறையிருப்பு மாறணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். உன் சிறையிருப்பு மாறணும்னு யாரையும் பிரியப்படுத்தணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. யாரையும் குஷிப்படுத்தணுங்கிற நம்ம நோக்கம் கிடையாது. யார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்ன்ற நோக்கம் நமக்கு கிடையாது. யாரையும் சந்தோஷப்படுத்தணும் நோக்கம் நமக்கு வேண்டவே வேண்டாம். இந்த உலகத்துக்காக நீ அழைக்கப்படல. நீ யாரையும் சந்தோஷப்படுத்தணும் தேவையில்லை. நீ இந்த உலகத்துக்கு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை இல்ல. நீ நித்தியத்திற்காக அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை, சத்தியத்திற்காக நிற்கிறதுக்காக அழைக்கப்பட்ட தேவ பிள்ளை. யாரையும் பிரியப்படுத்தி வாழணும்னு அவசியம் இல்ல. அவரை பிரியப்படுத்தி வாழ்றதுக்கு ஒரு கூட்டம், அவரை பிரியப்படுத்தி வாழ்றதுக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் இந்த மைதானத்தில் உருவாக்குறாரே. ஆவியானவர் கிரியை செய்றார். ஆவியானவர் கிரியை செய்றார். முதல் நாள்லயே சில வேண்டாத பலவீனங்கள் சுட்டரிக்கப்படுது. சில வேண்டாத பலவீனங்கள் சுட்டரிக்கப்படுது. சில வேண்டாத பலவீனங்களை கர்த்தர் பேன் பண்றாரு. எரிக்கிறாரு சார், எரிக்கிறாரே. பலிபீடத்துல வச்சிரு, பலிபீடத்துல வைங்க, பலிபீடத்துல வச்சிரு, பலிபீடத்துல வச்சிரு. அந்த வேண்டாத பலவீனம் இனி வேண்டாண்டவரே, இனி வேண்டாண்டவரே, இனி என் சிறையிருப்பின் நாட்கள் வேண்டாண்டவரே, அதை கர்த்தருடைய பலிபீடத்துல வைக்கிறேன். எரியுது 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 எரியுது. சில கோபங்கள் எரியுது, சில தாபங்கள் எரியுது, சில பகைமைகள் எரியுது, சில விரோதங்கள் எரியுது, சில பொல்லாத கிரியைகள் எரியுது. ஆண்கள் பகுதியில் அப்படியே கையை தட்டி வாயை திறந்து ஆவியில இந்த மைக் சத்தவங்களை நடத்தக்கூடாது. இந்த மைக் சத்தவங்களை நடத்தக்கூடாது. ஆவியானவர் நடத்தட்டும். வேண்டாத பலவீனங்கள் அப்பா உங்க பலிபீடத்தில் வைக்கிறேன். கர்த்தர் பலமுறை சிட்சிக்கிறாரு, கர்த்தர் பலமுறை பேசுறாரு, கர்த்தர் பலமுறை வான் பண்றாரு, கர்த்தர் பலமுறை கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா ஜனத்துக்கு அந்த உணர்வு இல்ல. ஆண்டவர் தான் பேசுறாரு, ஆண்டவர் தான் தண்டிக்கிறாருங்கிற உணர்வு இருக்க மாட்டேங்குது. ஜனத்தின் சிறையிருப்பு இன்றைக்கு உடையுது. இன்னைக்கு முதல் நாளிலேயே இயேசுவின் நாமத்திலே சிறையிருப்பில் இருந்து வெளியேற. போதும் சிறையிருப்புகள். ரக்கபனகதரபா ஸ்வகதனரகந்தலரபா லேத்தர மனகந்தரகதலரபா ரந்தன மகந்தரகதலரபா ஓரியாதரரே F major ரகதர மனகதல மனகந்தரபா ஹalleluya கரபஹந்தரகதலரபா ஷயத்தர மனகந்தரகதலரபா ஹalleluya. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே. அவை மீண்டும் தலை தூக்காமல் மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மடியட்டுமே. மடியட்டுமே. உகந்த காணிக்கையா. ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கை மைதானத்தில் இருக்க எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சிறையிருப்புகள் நீங்குவதற்கு வாசனையா ரெண்டு கையாறு கைகளை கீழே போடாதபடி உகந்த காணிக்கையா கொடுத்தேனையா. சுகந்த வாசனை